நினைக்கிறீங்க? தெய்வம் உருவாக்கினார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம் எல்லாம் மனுஷனா வாழ்ந்து வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரவே முடியாது. ஒரு தாய் அந்த குழந்தை மேல் அவ்வளவு அன்பை ஆண்டவர் தான் உருவாக்கினார். இந்த தாய்க்கு மாத்திரம் அந்த அன்பு இல்லைன்னா அந்த குழந்தை அவள் வளர்க்க மாட்டாள். அந்த குழந்தைக்காக தாய் தகப்பன் கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த அன்பெல்லாம் ஆண்டவரே உருவாக்கி அந்த தாயானவள் அந்த குழந்தைக்காக பரிதபிக்கின்றாள். குழந்தை அழுதா பெத்த தாயினுடைய என்ன செய்கிறாங்க, அந்த கர்ப்பம், அந்த குடல், அந்த வயிறு துடிக்குது. ஐயோ என் குழந்தை அழுவுதே. என் குழந்தைக்கு ஒரு வியாதி வந்து விட்டால் தாய்க்கு தூக்கம் வரல. குழந்தைக்கு வியாதி வந்து விட்டால் தாயால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. இந்த சகோதரி சோபா டேனியலுடைய குழந்தை மேஜையிலிருந்து கீழே விழுந்து தலையில் ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நீங்கள் அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மகளை பார்த்தீங்கன்னா அந்த மகள் அவ்வளோ ஒரு புலம்பல். சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்காரி மாதிரி புலம்புறாங்க, அழுகுறாங்க. அங்கே யார் வரா யார் போகிறா ஒன்றுமே தெரியல. ஏன்? பரிதபிக்கிறாங்க. ஐயோ என் குழந்தை, ஐயோ என் குழந்தை, என் குழந்தைக்கு ஜீவன் வேணுமே, என் குழந்தைக்கு ஜீவன் வேணுமே. ஐயோ, ஒரு பரிதாபம், ஒரு பரிதபிப்பு, துடிக்குது அந்த இருதயம். அதை போல தேவன் தன் பிள்ளைகளுக்காக துடிக்கிறாராம். எண்ணத்தில் ஆண்டவர் அங்கே துடிக்கிறார் என்றால், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஏன்னா அவங்க சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். 8:2 இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் எதற்காக பரிதபிக்கிறார் என்றால், நம்முடைய அடிப்படை தேவை சந்திக்கப்படல் அப்படின்னு ஆண்டவர் பரிதபிப்பார். ஆமென். அடிப்படை தேவை. இயேசுவின் பாதத்தில் வந்து 3 நாளாய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு, நான் இப்படி இல்லையே, ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, இயேசுவே நான் இன்னும் உமக்கு உண்மையாய் மாறணும், ஐயோ தெய்வம் பேசுகிறாரே, ஆண்டவர் எத்தனை என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருடைய பாதத்தில் வார்த்தையை கேட்பதும் தேவனை துதிப்பதும் ஜெபிப்பதுமா இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே குறைவை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் பரிதபிக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் தேவ வார்த்தையை கேட்கிறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னா தேவனே அவருடைய உள்ளத்தில், அவருடைய இருதயம் மனதுருகுகிறது. என் மகளுக்கு இந்த தேவை இருக்கே. நாம் நினச்சிக்கொள்கிறோம் நாம் ஜெபம் பண்ணி சொன்னாதான் ஆண்டவருக்கு தெரியும்னு. இல்லை, ஒரு தெய்வத்தை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு மகனுடைய தேவைகளை ஆண்டவர் பார்க்கிறார், பரிதபிக்கின்றார். இவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லையே, இவனுக்கு சரியான ஆகாரம் இல்லையே, இவனுக்கு தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லையே. ஒரு அடிப்படை தேவையை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, தேவ சமூகத்தில் வந்து நாம் ஆராதனை செய்தால் போதும், அவரே சந்திப்பார். அல்லேலூயா. அவரே சீஷர்களை அழைத்து, என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், 3 நாளாய் அவர்கள் என்னிடத்தில் வந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் யாருக்கு பேசணும்னு எனக்கு தெரியல. இந்த ஆராதனையில் வந்த நீங்கள், ஒரு சில நாட்களாய் ஒரு சில வாரமாய் வந்த நீங்கள், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படலை. என்னுடைய வாழ்க்கை மிக இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறது, எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சம்பளம் இல்லை. தயவு செய்து கலங்காதீங்க, உங்களுக்காக ஒரு தேவன் பரிதபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களுக்காக ஒரு தேவன் பரிதபிக்கிறார். நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, தயவு செய்து கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிதபிக்கிறார், துடிக்கிறார். ஏதாவது வழி இருக்காய் உன்னை காப்பாற்ற, ஏதாவது வழி இருக்காய் உனக்கு உதவி செய்ய என்று உன்னை 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 அவர் நினைத்து பார்த்து உனக்காக ஒரு அற்புதத்தை அவர் இந்த வாரத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. தயவு செய்து நீங்க பரிதாபப்படாதீங்க, உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீங்க.
ஒரு சில நாட்களாய், ஒரு சில வாரமாய் நம்முடைய சபையில் ஒரு சில மாதங்கள் ஒரு சகோதரனுக்கு வேலை இல்லை. அந்த குடும்பம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. பாஸ்டர், நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கலாமா, இல்லை இந்தியாவுக்கே நாங்கள் போயிடலாமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, நான் என்ன செய்ய போகிறேன்? அவங்களுடைய இருந்த நகைகளை விற்று வாடகை கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் வேலை இல்லை. அப்போ நான் அவளை பார்த்து சொன்னேன், பயப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் அற்புதமாய் ஒரு வேலையை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு தீர்க்க ஆயுசு. அல்லேலூயா. அவர்தான் எனக்கு ஜீவனாய் இருப்பாரானால் அந்த ஜீவனை அவர் இழந்து விடுவதற்கு, அந்த தீர்க்க ஆயுசை இழந்து விடுவதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அடிப்படை தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரே பொறுப்பெடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ஒரு கார் வேணும், ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா ஜெபம் பண்ணு, போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். மோட்டார் சைக்கிள் வாங்குவேன், கார் வாங்குவேன். ஆனால் உன்னுடைய அடிப்படை தேவைகளை தேவனே பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. தேவனே பூர்த்தி செய்வார். அதற்காக நம்ம ரொம்ப கதறி அழ வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆண்டவருடைய கடமை, ஆண்டவருடைய கடமை அது. அவர் என்னிடத்தில் வந்த என் பிள்ளைகள் பட்டினியாய் இருப்பதா, என்னை நோக்கி வந்து ஜெபிக்கிற என் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருப்பதா, என்னை நோக்கி வந்து ஏசப்பா என்று கூப்பிடுகிற என் மகள் ஆதரவில்லாமல் இருப்பதா, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் கண்மலை என்று என்னை நோக்கி கண்ணீர் விடுகிற என்னுடைய அன்பு சகோதரன், அன்பு மகள், அன்பு பிள்ளைகள் தாட்சி அடைவதை ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நான் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் போயிருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் போயிருக்கிறேன். என்னுடைய அடிப்படை தேவைகளை தேவன் சந்தித்து கொண்டு தான் வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தயவு செய்து உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எனக்காய் பரிதபிப்பதற்காய் ஸ்தோத்திரன் உங்க இருதயத்தில் சொல்லுங்க. என் நிலைமை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் வெளியில பார்ப்பதற்கு சிரித்ததை போல் இருக்கலாம், நான் வெளியில பார்ப்பதற்கு அழகாய் உடுத்தி இருக்கலாம், ஆனால் என் நிலைமை நீர் அறிந்திருக்கிறீர். எனக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஏன் தெரியுமா சிலுவையிலே தொங்கினார்? தன்னுடைய பரிதாபத்தை, அந்த தாய் அன்பை வெளிப்படுத்துவதற்காய். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரிக்காவிட்டால் மனுக்குலத்திற்கு மீட்பு இல்லை. அந்த ரத்தம் வடியணும், அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் போகணும். ஆகவே தான் அவர் ஜீவன் சிலுவையிலே போனது. இல்லாவிட்டால் கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்து விட்டு அவர் போயிருக்கலாம். அவர் பூரணமாய் மரித்தார், பரிதபித்து மரித்தார். என் பிள்ளைகள் வாழ்வடையணும், இந்த குடும்பம் வாழ்வடையணும்னு சொல்லி. ஆகவே இன்றைக்கு மனம் தளராதிருங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகளை என் தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் உயர்த்தவும் செய்வார். முதல் படியில் ஏறிட்டீங்கன்னா ரெண்டாவது படி ஏறுறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓடுறது, பிள்ளைங்க முதல்ல எழுந்து நிற்க தான் கஷ்டப்படணும். அந்த சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்து நின்று தொப்புன்னு விழும், அழும். அதுக்கப்புறம் எழுந்து நின்ன உடனே அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் அம்மா ஏன் தான் இந்த குழந்தை நடக்குதோன்னு வாங்க, அது இருக்கிறதெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு ஒரு வழி பண்ணும். என் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அடிப்படை தேவையை இந்த வாரத்தில் என் ஆண்டவர் சந்திக்க போகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் திரளான ஜனங்கள்